வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது கொத்தவரங்காய் பொரியல். இதை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கிடத்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொத்தவரங்காயில் இருக்கிற மருத்துவ குணங்கள், நன்மைகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கொத்தவரங்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நார் சத்து போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது இரத்த குழாயில் கொழுப்பு படுறதை தடுக்குது. இதனால் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுது. இதனால் ஹார்ட் அட்டாக் வர்றது குறையுது. சுகர் கண்ட்ரோல் ஆகுது. இதை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால எலும்பு தேய்மானமாவதை நம்ம தடுத்துடலாம். கர்ப்பிணிகள் இந்த காயை கண்டிப்பாக சாப்பிடணும். இது அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தையோடைய வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம், இரும்பு சத்து அதிகமாக இதில் கிடைக்குது. இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த கொத்தவரங்காயை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுள்ள கொத்தவரங்காயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்து நறுக்கிக்கோங்க. 50 கிராம் அளவுள்ள வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தாளிக்கும் பொருட்கள்: கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 4 மிளகாய் வற்றல், கொஞ்சம் கருவேப்பிலை. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு இது போன்ற பொரியல்களை செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு பேனில் கொத்தவரங்காயை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதோட மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது தாளிக்க கொடுத்துருக்க கடுகுளுந்து, மிளகாய் வற்றல், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறி இருக்கிறதுனால வதக்கி விட்டால் போதும், உடனே வெந்துடும். அதில் வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். அதன் கூட தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம். கொத்தவரங்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி, அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது புளிக்குழம்பு, சாம்பார் சாதம் இதற்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள சமையல் வீடியோக்கள் பார்ப்பதற்கு என் இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு எடுத்துகிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.